தமிழில் எதிர்பாலின சொற்கள் என்று ஒன்று இருக்கிறது. வேற ஒன்றுமல்ல, ஆண்பால் சொற்களுக்கு எதிரான இணையான பெண்பால் சொற்கள், பெண்பாலிற்கு இணையான எதிர்பாலினமான ஆண்பால் சொற்கள். ஆண், பெண், மாணவன், மாணவி, அரசன், அரசி, அழகன், அழகி, சிறுவன், சிறுமி, இன்னும் இப்படி நிறைய சொற்களை நம்ம தொடர்ச்சியா சொல்லலாம். ஆனா ஒரு அலுவலகத்திலேயோ இல்லாட்டி ஒரு நிர்வாகத்திலேயோ உயர் பொறுப்புல இருக்கிறவங்களை நம்ம தமிழ் படுத்தும் போது ஐயா என்று அழைக்கிறோம். அதே உயர் பொறுப்பில் ஒரு பெண் பாலினம் இருந்தாங்கன்னா ஆண் பாலினத்தை ஐயா என்று அழைக்கிறோம். அதே பெண் பாலினம் இருந்தா நம்ம எப்படி அழைக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் நம்ம எல்லோரும் அம்மா என்று அழைக்கிறோம். ஐயா என்கிற ஆண் பாலின சொற்களுக்கு எதிரான இணையான பெண் பாலின சொற்கள் அம்மாவா? இல்ல, அப்பா, அம்மா, அதுதான் இணையான சொற்கள். அப்ப ஐயாக்கு என்ன? ஐ என்றால் தமிழில் தலைவன் என்று பொருள். தலைவன் என்பதற்கு இணையான சொல் தலைவி. அப்ப தலைவியை ஐ என்பதை ஐயா என்பதற்கு இணையான சொல் ஐயை என்று சமீபத்தில் ஒரு நிகழ்வில் செந்தலை கௌதம ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார். ஐயை என்ற சொல்லை மீட்டெடுப்போம். ஐயை என்ற பெயரில் பிரிஞ்சித்தனார் நூல் எழுதியிருக்கிறார். ஐயை என்ற பெயரில் நாவல்கள் வந்திருக்கிறது. ஐயை என்ற சொல்லை தமிழினம் மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது.